வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இலக்கண குறிப்பு தான். இதில் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு இலக்கண குறிப்புனே சொல்லலாம். வேங்கோல் வினைமுற்றும் பண்புத்தொகையும். ஸோ இந்த வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த விகுதியில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா இய இயர். ஸோ இது வாழ்க வாழிய வாழியர் அப்படிங்கிற இந்த 3 விகுதியில் தான் நம்மளுக்கு முடியும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் இந்த 4 விதிப்படி வரும். அப்போ நம்ம கால முடிகிற எல்லாமே கிடையாது. அதாவது இப்போ வாழ்க அப்படின்னு சொல்கிறப்ப வாழ்த்துதல் அப்படிங்கிற விகுதியில் வருது, அந்த பொருளில் வருது. அப்போ வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் இந்த 4 விதிப்படியும் அதோட விகுதி சொற்கள் என்னவா இருக்கலாம்? கா இய இயர். இது 3லையும் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகை நம்ம சின்னதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். மை விகுதி மறைந்து வரை எல்லாமே பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ், இதெல்லாம் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு நம்ம தெரியும், பண்புத்தொகைன்னு சொல்கிறோம். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா நிறம், அளவு, சுவை, பண்பு, வடிவம், குணம். ஸோ இதன் அடிப்படையில் தான் அந்த வார்த்தைகள் இருக்கணும். சரிங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மை விகுதி முடியுது, ப்ளஸ் நம்ம பார்க்க வேண்டியது வடிவம், பண்பு, சுவை, எண் இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ பெரும்படை, இருநிதி, நறுஞ்சுவை, இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னு வருது? பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி வருது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் இலக்கண குறிப்பு தேவை என்றால் கமெண்டில் அறிவிக்கவும். நன்றி.